இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்தர் 6:3. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். ஆகாஸ்வேரு என்னும் ராஜாவை பிக்தனாவும் தேரேசும் கொல்ல பார்த்தபோது மொர்தெகாய் இந்த ராஜாவிடத்தில் சொல்லி அன்னைக்கு ராஜாவோட உயிரை காப்பாற்றினான். ஆனால் மொர்தெகாய்க்கு எந்த வெகுமானமும் கொடுக்கல, அவனை மற்றவங்க முன்னாடி உயர்த்தவும் இல்லை. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் இல்லாத போது எந்தெந்த நாள் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை ராஜா எடுத்துகிட்டு வர சொல்லி வாசிக்கும்போது மொர்தெகாய்க்கு எந்த அன்பளிப்பும் செய்யலை, அவனை மற்றவங்க முன்னாடி உயர்த்தவும் இல்லைன்றது தெரிய வருது. அப்போ ராஜா மொர்தெகாயை கனம் பண்ணணும் உயர்த்தணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆமான் மொர்தெகாயை கொல்லணும்னு ராஜாவுக்கிட்ட சொல்லுவோம்னு திட்டம் போட்டுட்ருக்குறான். அப்போ ராஜா ஆமான் கிட்ட ஒரு மனுஷனை ராஜா உயர்த்தணும்னு நினச்சா அவனுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு கேட்கும்போது ஆமானை தான் உயர்த்த போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான், ராஜாவோட ட்ரெஸ் அவனுக்கு போடணும், ராஜா ஏறுகிற குதிரையை அவனுக்கு கொடுக்கணும், ராஜா தலையில் வச்சுருக்க கிரீடம் அவனுக்கு சூட்டப்படணும்னு சொல்கிறான். அப்போ ராஜா நீ சொன்னபடியேவும் மொர்தெகாயை அலங்கரித்து ஊர்வலம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதன்படி மொர்தெகாய் எல்லாரும் முன்னாடியும் உயர்த்தப்படுறான். இப்படி மொர்தெகாயை போல் நல்லது செஞ்சும் உயர்த்தப்படாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த ஆமான் போல் நல்லவங்களை பகைக்கவும் செய்வாங்க. ஆனாலும் தேவன் ஏற்ற சமயத்தில் இந்த மொர்தெகாயை எதிரிகள் முன்னாடி உயர்த்தவும் செஞ்சார், அவனை தூக்கில் போடாதபடி காப்பாற்றவும் செஞ்சார். நம்ம நல்லதுன்னு செஞ்சு நல்லவங்களாக வாழும்போது இந்த ராஜா உடனே உயர்த்த மறந்தது போல் மனிதர்கள் மறந்துருக்கலாம். ஆனால் நம்ம செய்த நல்லதை தேவன் மறக்கவே மாட்டார். ஏற்ற சமயத்தில் இந்த மொர்தெகாய் போல் நாமும் உயர்த்தப்படுவோம். ஆமேன்.